ஹாய், நான் உங்களுடைய பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த மாதிரி உண்மையாக இருக்கிற சாமிமார்களை நீங்கள் நம்பலாம்ப்பா. இதை நான் தான் சாமி அப்படி சொல்லிக்கின்ற அலையவே இல்லை. பண்ணிக்கின்ற காசெல்லாம் பிடுங்கிக்கின்ற அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. விபூதி கொடுக்குறா, ருத்ராட்சம் கொடுக்குறா, அவ்வளோதான். இந்த மாதிரி ஆட்காரை தயவு பண்ணி நீங்கள் நம்பலாம். அது அல்லாமல் அந்த அன்னபூரணி மற்றபடி வேறு யாரெல்லாமோ இருக்காருன்னு சொல்கிறா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தெரியும் இல்லையா இவள் உண்மையாக இருக்கா அப்படின்னுட்டு. ஸோ அவளை மட்டும் தயவு பண்ணி நம்பும்போது அவளை நம்பி வேண்டின்றேன்னாக்கா நமக்கு நல்லது தான் நடக்கும். தேவையில்லாமல் யாரெல்லாமோ தெய்வம்னு வேண்டிட்டா நமக்கு இன்னும் பாவம் தான் வருமா சேரும். அதனால் தயவு பண்ணி சுவாமியை வேண்டிக்கும் பொழுது தேவையில்லாமல் ஏமாத்துறவாளை தயவு பண்ணி வேண்டிக்காதீங்க. இது உண்மையாக வந்தது, அது நமக்கே தெரியறது. பார்த்தா சும்மா அப்படியே ஒட்டிண்டு முடியெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறவாளும் ஏமாற்றப்பட்டவா நிறைய பேர் இருக்கா. ஸோ அவள்கிட்ட போய் நம்பி எல்லாத்தையும் வேண்டிண்டு காசை போட்டு அப்படி வேண்டின்றாலுமே கண்டிப்பான முறையில் நமக்கு புண்ணியம் வராது, பாவம் தான் வரும். அதனால் சாமியை வணங்கும் பொழுது உண்மையாக இருக்காளா அப்படிங்கிறத நம்பி அவளை வேண்டிக்கோங்க. யார் ஒருத்தர் நான் தான் கடவுள்னு சொல்கிறாலும் சத்தியமான முறையில் அவள் பொய்ன்னு அர்த்தம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கோ, இது நல்லது அப்படின்னு சொன்னால் அது நல்லது. அதை விட்டுவிட்டு நான் தான் கடவுள், நான் சொல்கிறத கேளு, நான் தான் தெய்வம், நான் உன்னை நல்ல முறைக்கு கொண்டு வரேன் ஆய்வுன்னு எல்லோரும் சொன்னான்னா தயவு பண்ணி அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நல்லது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா ஒரு குத்தமுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா மனசார உங்களுக்கு யாரை உண்மையாகவே இப்படி இருக்கான்னு தெரியறதோ அவள்கிட்ட நீங்கள் நல்லா நம்பி வேண்டிக்கும் போது இவாளெல்லாம் நமக்கு பார்த்தாலே தெரியறது. உண்மையான லிங்கம் மாதிரியே இருக்குது பாருங்க தலையில். இதெல்லாம் எத்தனையோ புண்ணியம் பண்ணினா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்பட்டவாளை நல்லா நீங்கள் நம்பி வேண்டிக்கலாம். இவங்க பேர் ஞான பைரவி. அதனால் அவங்க பேரை சொல்லியே நீங்கள் வேண்டின்றாலுமே உங்களுக்கு புண்ணியம் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. அதனால் உங்களுக்கு லைஃப்பில் நல்லது மட்டுமே தான் நடக்கும். தேவையில்லாமல் நீங்கள் யாரெல்லாமோ வேண்டிக்கின்ற கஷ்டப்பட வேண்டாம், சரியா? அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்து பாவத்தை சேர்த்துக்காதீங்க. சாய் மகாராஜ் தேவதாப்பியோ அனுகிரகம் ஆசி சித்ததே. சுவாமி ஓம் அண்ணாமலை அம்மா அவர்களுக்கு சரணம் சரணம். உங்கள் பேர் இனிமேல் அண்ணாமலை அம்மா. ஓ நம சிவாயா. நமக்கும் போட்டு எல்லாத்துக்கும் போட்டுவிடுங்க, அவங்களுக்கும் போட்டுவிடுங்க.